ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெல்கம் டு மெய்ப்பொருள். சார், இப்போ உங்கள் வண்டிக்கு என்ன ஆச்சு? நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டீங்க? எந்த கம்பெனி ஸ்கேம் பண்ணாங்க? என்ன ஸ்கேம் பண்ணாங்க? என்னோட கார் வந்து கொரோலா அல்டிஸ் டொயோட்டா கம்பெனியோட. ஓகே ஓகே. இதில் வந்து பல்பில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுங்க. பல்புனா எந்த பல்ப் சார்? ஹெட்லைட் பல்ப். அவங்க என்ன அந்த கம்பெனி வந்து உங்களை சமாளிக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான காரணங்கள்லாம் சொன்னாங்க? பிரச்சனை வந்து ஆரம்பிச்சதுலேருந்து 2 வருஷத்துக்குள்ள தான் நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தில் கேஸ் போட முடியும். 2 வருஷம் தாண்டிடுச்சுன்னா டைம் முடிஞ்சு போச்சு, போட முடியாது அப்படின்றதுனால இது 2 வருஷம் தாண்டிடுச்சு. கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுக்கு கீழே நீங்கள் கன்சூமர்ன்ற கேட்டகரியிலே வர மாட்டீங்க அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வச்சு, அதனால் இவர் கன்சூமரே கிடையாது, இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களை ஏதாவது மிரட்டினாங்களா? அது மாதிரி ஏதாவது செஞ்சாங்களா? உனக்கெல்லாம் இவ்வளோ கொடுத்தா போதும், முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனி அவங்ககிட்ட வந்துடும். என்னோட இதுலேயே அப்படி தான் நடந்துச்சுங்க. அப்புறம் அவங்க இறுதியாக ஜனவரி கடைசியில் தான் எனக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. பல்புனுடைய காஸ்ட்டு என்னன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க? இன்றைக்கி எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக பைக் இருக்கும். அதே நேரத்தில் காரும் இருக்குது பெரும்பாலான வீட்டில். ஏன்னா இன்றைக்கி காரும் வந்து ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயமாக மாறிட்டு வருது. அப்படி நம்ம வீட்டில் வச்சுருக்கிற ஒரு பைக்குக்கோ காருக்கோ அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்பில் விடுவோம், இல்லை ஷோரூமில் விடுவோம், இல்லை ஏதாவது ஒரு மெக்கானிக்கிட்ட போய் கண்டிப்பாக விடுவோம். அப்படி நம்ம ரிப்பேருக்கு சர்வீஸ்க்கு விடும்போது அங்கே நம்மளை நிறையா வகையில் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பேர் பார்ட்ஸ் முதற்கொண்டு நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி நாமக்கல்லை சேர்ந்த ஒருத்தருக்கு அவர் வண்டியை வந்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி விட்டுருக்காரு. அவர் வண்டிக்கு ஒரு பொருள் வாங்கியிருக்காரு. அங்கே அவருக்கு என்ன மாதிரியான மோசடி நடந்திருக்கு, அதை எல்லாத்தையும் எதிர்த்து தானாகவே வக்கீல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் தானாகவே கோர்ட்டில் கேஸ் போட்டு வாதாடி 40,000 ரூபாய் எப்படி இழப்பீடு வாங்கினாரு அப்படிங்கிறத பற்றி நாமக்கலை சேர்ந்த திரு ஆர்எஸ் பிரபு அவர்கள்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் பைக்கு இல்லை கார் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க, சர்வீஸ் ஏதாவது விடுவீங்க. அப்படி விடுறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களையும் அங்கே வந்து ஏமாத்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படி நீங்கள் ஏமாறாமல் இருக்க என்ன பண்ணணும், ஒருவேளை ஏமாற்றப்பட்டால் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். கஸ்டமருக்கு கன்சியூமருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக கேளுங்க. இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றப்பட்டிருக்கீங்க, கன்சியூமராக ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு வாட்ஸ்அப்புக்கும் நீங்கள் வந்து உங்கள் கேஸ் போட்டு வின் பண்ண அந்த ஜட்ஜ்மெண்ட் ஆர்டரை வந்து அனுப்பி வைங்க. கண்டிப்பான முறையில் உங்களையும் நம்ம மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் கூட்டு வச்சு உங்கள் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு நுகர்வோர் விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருக்கோம். இப்போ நம்ம சார்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ உங்கள் வண்டிக்கு என்ன ஆச்சு? நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டீங்க? எந்த கம்பெனி ஸ்கேம் பண்ணாங்க? என்ன ஸ்கேம் பண்ணாங்க? வணக்கம். இது எப்படி நான் கொஞ்சம் விளக்கமாகவே சொல்கிறேங்க. என்னோடய கார் வந்து கொரோலா அல்டிஸ் டொயோட்டா கம்பெனியோட. ஓகே ஓகே. இதில் வந்து பல்பில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சுங்க. பல்புனா எந்த பல்ப் சார்? ஹெட்லைட் பல்ப். ஹெட்லைட் பல்ப். அதில் டிம் தனியாக பிரைட் தனியாக வரும். ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து இந்த டிம் பல்பு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஐடி அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி பல்புங்க. ஹை இன்டென்சிட்டி டிஸ்சார்ஜ் பல்புன்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்தில் ஒரு 2011 மாடல் அதில் வந்த ஒரு வகையான பல்பு. அது பார்த்திங்கன்னா இன்னோவா, கொரோலா அல்டிஸ், கேமரி இந்த வண்டிகள்லாம் காமனாக டொயோட்டாவில் அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பல்பு வந்து எனக்கு எரியலைங்க. சரி, ஒரு 2 பல்பு மாற்றும். ஏன்னா ஒரு பல்பு மாற்றி ஒன்றை மாற்றணும்னா அந்த லைட் மேட்ச் ஆகாது. எப்பவுமே பல்பு மாற்றினா பேராக மாற்றணும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. போயிட்டு நம்ம கோயம்புத்தூரில் நஞ்சப்பா சாலையில் இருக்கிற தனுக்கோடி ஆதித்யா ஆட்டோ ஸ்டோர்ஸ் நிறுவனத்தில் 2 பல்பு வாங்கிட்டு வந்தேங்க. ஒரு பல்பு வந்து கிட்டத்தட்ட 2,850 ரூபா நினைவு. மார்ச் 2023 வாங்கினேங்க. வாங்கி பில்லெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. நம்ம 2 பல்பு வாங்கிட்டு வந்தோம். ஒரு பல்புடைய விலை 2,850 ரூபா. வாங்கிட்டு ஜிஎஸ்டி பில் தான், ப்ராப்பர் பில் போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம வாங்கிட்டு வந்து வெளியில் ஒரு ஒர்க் ஷாப்பில் கொடுத்து ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. ஒரு 2 மாதம் ஓடிச்சு. அதில் ஒரு பல்பு வந்து ஃப்ளிக்கராக ஆரம்பிச்சிது, பளிச்சுன்னு விட்டு எரியுது. அப்புறம் வந்து என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அங்கேயே கொண்டு போய் நிறுத்திட்டு ஒரு புதுசாக திரும்பவும் ஒரு அதே பல்பு ஹெச்ஐடி பல்பு ஒன்று வாங்கி அவங்களுக்கு கீழே ஒர்க் ஷாப்லேயே டெக்னீஷியன் இருப்பாங்க, சின்ன சின்ன வேலைகள்லாம் அங்கேயே செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ இதை போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பல்பை மாட்டி கொடுத்தாங்க. அந்த எரியாத பல்பை நம்மகிட்ட கையில் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. சரி ஓகேன்னு போட்டுட்டு வந்துட்டேன். திரும்ப ஒரு மாதம் கழிச்சு அந்த இன்னொரு பல்பு ஃப்ளிக்கராக ஆரம்பிச்சிருச்சு, பளிச்சுன்னு அடிச்சுது. என்னடா அது இப்போ தான் வாங்கணும், ஆல்ரெடி ஒன்று விட்டு ஒன்று மாறி போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பல்புனுடைய கேஸு, அது அவுட்டர் கவர், பில்லு எல்லாத்தையும் இருந்துச்சு என்கிட்ட. சரி கம்பெனியில் வாரண்டி கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப்ஸ் கம்பெனி கிட்ட கேட்போன்னு சொல்லிட்டு அந்த பில்லு ஃபோட்டோவோட வாட்ஸ்அப்பில் அந்த இமெயிலில் பல்புனுடைய ஃபோட்டோவையும் எடுத்து
அவங்களுக்கு ஃபிலிப்ஸ் கம்பெனிக்கு ஒரு இமெயில் அனுப்பிச்சேங்க. வாங்கி எத்தனை மாசத்துல சார் 2 பல்பும் உழைச்சது? எத்தனை மாசம் வரைக்கும் உழைச்சது? ஃபர்ஸ்ட் பல்பு ஒரு 2 மாசத்துல போயிடுச்சு. அடுத்த பல்ப் போட்டதுக்கப்புறம் அந்த அதுக்கு முன்னாடி வாங்கின பல்பு அடுத்த ஒரு மாதத்துலேயே போயிடுச்சு. மொத்தம் 3 மாசத்துல 2 பல்பு 3-4 மாதம் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா 3-4 மாதம் 4 மாசத்துல 2 பல்பும் போயிடுச்சு. 2 பல்புமே அடிச்சு ஃப்ளிக்கர் ஆகி போயிடுச்சுங்க. யூஸ்வலி என்னோடது கொஞ்சம் இரவு நேரங்களில் அதிகமாக ஓட்டமாக இருக்கும். நான் கொஞ்சம் வெளியில் மார்க்கெட்டிங் இதுக்காக போகிறதுனால வேலை முடியுதுக்கு 7 மணி ஆயிரும் கஸ்டமர் பிளேஸில். நம்ம எவ்வளோ நேரம் பகலில் ஓட்டிகிட்டு போகிறோமோ அவ்வளோ நேரம் நைட்டு திரும்பி வரும். அதனால் அதிகமாக நைட்டு தான் ஓடும். அப்புறம் ஃபிலிப்ஸ் கம்பெனிக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புனுங்க. இந்த மாதிரி 2 பல்பு கொடுத்தாங்க, இது எரியல, இதுக்கு வாரண்ட்டி ஏதாவது தர முடியுமான்னு. அவங்க பார்த்துட்டு ஓகே உங்களுக்கு நான் 2 பல்பு வாரண்டியில் அனுப்பிச்சிக்கிறோம் அப்படின்னு 2 பல்பு வந்து ஃபிலிப்ஸ் கம்பெனியினுடைய மண்டல மேலாளர் திரு வித்யாபதி அவர் ஏற்பாடு பண்ணி கொரியர் மூலமாக அனுப்பிச்சிட்டாங்க. வாங்கி பார்க்கும்போது அந்த ஃபிலிப்ஸ் கம்பெனிலேருந்து வந்த பல்புனுடைய தரம், அட்டைப்பெட்டி, அதனோட டிசைன் எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சு. மேலே வந்து அந்த சுரண்டக்கூடிய அந்த இது மாதிரிலாம் இருந்துச்சுங்க. நம்ம வந்து பழைய லாட்டரியில் சுரண்டிட்டு பார்ப்போம் இல்லையா, அது சுரண்டிட்டு கியூஆர் கோடு அதில் இருக்கிற நம்பர்லாம் போட்டு அந்த வெப்சைட்டில் பார்த்தா ஒரிஜினலாக இல்லையான்ற அளவுக்கு ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 பல்பையும் கொண்டுட்டு போய் ஒரு டெக்னீஷியன்ட்டு கொடுத்து ஃபிட் பண்ணிட்டேங்க. நல்லா எரிஞ்சுது, அது எந்த ஃபால்ட்டும் இல்லை. அப்புறம் இவங்ககிட்ட கேட்டேன், ஏங்க நீங்கள் கொடுத்த பல்பு வேறு மாதிரி இருக்குது, நான் அவங்ககிட்ட வாங்கின 2 பல்பு வேறு மாதிரி இருக்குது, சம்மந்தமே இல்லாமல் இருக்கே அப்படின்னு கேட்டபோது, நாங்கள் இது ஒரிஜினல் டூப்ளிகேட்டுன்றதை உங்களோட ஃபோட்டோ வச்சு நாங்கள் சொல்ல முடியாது, எங்கள் ஃபேக்ட்ரி டீம் வச்சு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி தான் சொல்ல முடியும் நாங்கள். சரின்னு சொல்லிட்டு நான் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொன்னாங்க. சென்னைக்கு அவருடைய முகவரிக்கு அனுப்பிச்சி வச்சுட்டுங்க. அவரும் வாங்கி வச்சுட்டு ஒரு 2-3 மாதம் இழுக்கடிச்சார், பதிலே சொல்லலை. கேட்குறப்போலாம் செக் பண்ணுறாங்க, பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு இருந்தாருங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் பொறுமை இழந்து அவங்களுக்கு என்ன அவங்களோட தலைமை அலுவலகம், கஸ்டமர் கேர் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மின்னஞ்சல் அனுப்புனுங்க. நீங்கள் உண்டா இல்லையா, உண்மையா போலியா, அதாவது ஒரிஜினல் டூப்ளிகேட் ஏதோ ஒரு பதில் எனக்கு சொல்லுங்கள், மாதக்கணக்கில் இழுக்கிறது முறையில் 2-3 மாதமாக நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அவங்க தலைமை அலுவலகத்திலிருந்து இவருக்கு மண்டல மேலாளருக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தாங்க, இது என்னென்னு கஸ்டமர் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் தான் ஒரு பதில் எனக்கு அனுப்பிச்சார். அதுவும் வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிற வார்த்தையை, கவுண்டர் ஃபெயிட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல், the 2 bulbs supplied by you was not manufactured and supplied by Lumileds அப்படின்னு ஒரு ரிப்ளை அனுப்பிச்சாருங்க. அதாவது டூப்ளிகேட் அல்லது கவுண்டர் ஃபெயிட்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணாமல் நாட் மேனுஃபேக்சர்ட் அண்ட் சப்ளைடு பை லூமிலெட்ஸ் அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்தாருங்க. இப்போது ஃபிலிப்ஸ் பொறுத்த வரைக்கும் வெறும் பேர் மட்டும் தான், மார்க்கெட்டில் பிராண்ட் நேம் தான் ஃபிலிப்ஸ். பிராண்டினுடைய ஓனர் லூமிலெட்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி. ஸோ அவங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு ரிப்ளை வந்துச்சு. அவங்க தயாரிக்கல அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை வந்துச்சு, அவங்களோட இல்லைன்னு சொல்லி. அதாவது நாங்கள் தயாரித்து சப்ளை பண்ணலை அப்படிங்கிறது தான் ஃபிலிப்ஸ் கம்பெனி தரப்பில் அவங்களோட அஃபிஷியல் இமெயில் ஐடியிலேருந்து ரிஜினல் மேனேஜர் பதில் கொடுத்தாருங்க. இதை பேஸ் பண்ணி நான் அந்த தனுக்கோடி ஆதித்யா ஆட்டோ ஸ்டோர்ஸ் நிறுவனத்துக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்புனேங்க. இந்த மாதிரி 2 பல்பு வாங்கினேன், அதுக்கப்புறம் ஒரு பல்பு வாங்கினேன், ஃபெயில் ஆகிடுச்சு. ஃபிலிப்ஸ் கம்பெனிகிட்ட கேட்டபோது அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு நாட் மேனுஃபேக்சர்ட் அண்ட் சப்ளைடு பை அஸ்ன்னு சொல்கிறாங்க, இதை பற்றி நீங்கள் எனக்கு விளக்கம் கொடுங்க, ஒரிஜினலாக டூப்ளிகேட் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபிலிப்ஸ் கம்பெனி எனக்கு அனுப்பிச்ச மின்னஞ்சலை வந்து எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். அவங்க உடனடியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட வழக்கறிஞர் மூலமாக அவங்களுடைய சப்ளையர், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர், அவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி அவங்க பல்பை வாங்கினதாகவும் அது கஸ்டமர் வந்து இந்த மாதிரி சொன்னதாகவும் கம்பெனி வந்து இப்படி சொல்லிடுச்சு, இதனால் வரக்கூடிய எல்லா விளைவுகளுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு, அந்த கம்பெனி பேர் ALA ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு, அவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. எனக்கு அதனோட காப்பி வருது. வந்ததுக்கப்புறம் எந்த பதிலுமே இல்லைங்க. சரி, நானும் அதுக்கப்புறம் அவங்க அந்த ALA ப்ராடக்ட்ஸில் வந்து ரிப்ளை வரும்னு பார்க்குறேங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, ஒன்றைங்க காணும், அப்படியே போட்டாங்க. சரி, இதுக்கப்புறமும் ஒன்றும் நம்ம கேட்காம விட்டால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு நான் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சேன். திரும்ப இந்த மாதிரி 1 வருஷம் ஆச்சு, நீங்கள் பதிலே சொல்லலை, ஸோ நான் இந்த 15 நாளுக்குள்ள எனக்கு பதில் சொல்லினா நான் ஒரு நுகர்வோர் நீதிமன்றத்தில் உங்கள் பேரில் வழக்கு தொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சேன். நோட்டீஸ் அனுப்பின பிறகு 15 நாள் ரிப்ளை கொடுங்கன்னு போட்டிருந்தேன். ஆனால் வரல. ஒரு 2 மாதம் கழித்து மெதுவாக ஒரு ரிப்ளை வந்துச்சு. அந்த ரிப்ளையில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ALA ப்ராடக்ட்ஸ் கம்பெனிகிட்ட தான் நாங்கள் பல்ப் வாங்கியிருந்தோம், அதனுடைய இன்வாய்ஸ் இதுதான். அவங்க வந்து அப்போவே என்ன பதில் கொடுத்துட்டாங்கன்னா, நாங்கள் சப்ளை பண்ண பல்ப் ஒரிஜினல் தான், கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா வந்து அந்த காசை வேணால் திருப்பி வாங்கிக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி
ஒரு ரிப்ளையை வந்து இமெயில் கொடுத்துருந்தாங்க. அது யாருக்குன்னா அவங்களுக்கு மட்டும், அதாவது தனுக்கோடி ஆதித்யா நிறுவனத்துக்கு நேரடியாக அந்த நிறுவனம் ஒரு இமெயில் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதை வந்து இவங்க ஒரு வருஷமாக எனக்கு தெரிவிக்கவே இல்லை. ரிப்ளை வந்துச்சு, அதை வாங்கி வச்சுட்டு அப்படியே விட்டாங்க, என்கிட்டயும் சொல்லலை. அப்புறம் இந்த இதை பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே இது சரிப்பட்டு வராது. நான் நிறைய வழக்கறிஞர்கள்ட்ட போய் கேட்டேங்க, எங்கள் இந்த மாதிரி பல்ப் வாங்கினேன், அது கவுண்டர் ஃபைட்டுன்னு சொல்லி கம்பெனி சொல்லிடுச்சு, இவங்களும் ஒரு வருஷமாக எந்த பதிலும் சொல்லலை. திரும்ப லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சா திரும்ப இதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வாங்கி வைக்கிற ஆள், எனக்கு சப்ளை பண்ண ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட போய் காசு வாங்கிக்கோ அப்படின்றாங்க. நான் எப்படி அவங்ககிட்ட போய் வாங்க முடியும்? ஏன்னா இவங்ககிட்ட நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன், மூன்றாவது ஒரு நபர்கிட்ட போய் நான் எப்படி அவங்க கம்பெனியில் கேட்க முடியும் அப்படின்னலாம் ஒரு வழக்கறிஞராக கேட்டே வந்தேங்க. எல்லோரும் என்ன மாதிரி ஒரு பொதுவான பதில் சொல்கிறாங்கன்னா, ஒரு பிரச்சனைக்கு உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் கிடச்சிருச்சு, ஒரு சொல்யூஷன் ரெமெடி கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறமும் நீங்கள் தொடர்ந்து அதை நீதிமன்றத்தில் கொண்டு போய் வழக்கு போடுவேன் அந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அது ஒரு மாதிரி ஹராஸ்மெண்ட் மாதிரி கூட தோணும். அதனால் தேவையில்லைங்க. ரெண்டாவது இந்த பல்புனுடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோங்க, ஒரு 9,000 ரூபா வருது. கம்பெனியில் உங்களுக்கு 2 பல்ப் கொடுத்துட்டான், அது நல்லா தானே எரியுது, விட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரல் அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அப்புறம் கோர்ட்டில் கேஸ் போட்டேன்னு சொல்கிறீங்க. எப்படி கன்சியூமர் கோர்ட்டில் நீங்களாக கேஸ் போட்டீங்க? அஃபிடவிட்டில் நீங்களாக ரெடி பண்ணிட்டீங்களா? எப்படி அதெல்லாம் தயார் பண்ணீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக நானாக படிக்க ஆரம்பிச்சேன். யூடியூப் சேனல்லாம் போட்டு பார்க்கும்போது தமிழ்லேயே நிறைய யூடியூப் சேனல்களில் இதை பற்றி நுகர்வோர் நீதிமன்றத்தில் எப்படி வழக்கறிஞர்கள் துணை இல்லாமல் நடத்துறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் அந்த புகார் மனுவை வந்து ஒரு விரிவான புகார் மனுவை நம்மளுடைய தமிழில், அதாவது இதுக்குன்னு ஒன்றும் கோர்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எதுவும் பயன்படுத்தலைங்க. ஒரு எளிய தமிழில் புரிகிற மாதிரி தமிழ்லேயே டைப் பண்ணி, நானே டைப் பண்ணிக்குவேங்க, டைப் பண்ணி ஒரு நீட்டாக ப்ரிண்ட் அவுட்டை போட்டு, அதுக்கு வந்து என்னென்னா ஒரு நோட்டரி சிக்னேச்சர் தேவைப்படும். நோட்டரிகிட்ட சிக்னேச்சர் வாங்கிட்டு வழக்கம் போல் அந்த 1+2ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கன்சூமர் ரெடிசல் ஃபோரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நுகர்வோர், இது வந்து நுகர்வோர் தீர்ப்பாயம். இதில் ஒரு தலைவர் இருப்பார், பிரசிடெண்ட், 2 மெம்பர் இருப்பாங்க. அந்த 2 மெம்பருக்குங்கான காப்பி, அது போக நம்முடைய எதிரி தரப்பில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களுக்கான காப்பி இதோட கொண்டுட்டு போய் உள்ளே கொடுத்துங்க. அவங்க எடுத்துட்டாங்க. இது ஆன்லைனில் இ-ஜாகிருதி அப்படிங்கிற ஒரு போர்ட்டலில் போட சொன்னாங்க. அதில் இப்போ எல்லாமே ஆன்லைனில் வந்ததுனால அதில் நேரில் போய் கொடுத்ததுக்கப்புறமா ஆன்லைன்லேயும் போட சொன்னாங்க. ஆமாங்க. அதாவது இ-ஜாகிருதி மூலமாக தான் எல்லாமே போடணும்னு ஒரு ரூல் இருக்குது. ஆனாலும் வந்து இன்னமும் நம்ம கோர்ட்டு வந்து முழுக்க ஆன்லைனுக்கு வரலை. ஆன்லைனில் போட்டாலுமே நம்ம பேப்பர் ஃபார்மேட்டில் கொண்டு போய் அங்கே கொடுக்கணும். இன்க்ளூடிங் அந்த என்வலப் எல்லாமே நம்ம தான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற நடைமுறை தான் இன்னும் இருக்குது. ஆக்சுவலாக அதெல்லாம் அவங்களே அனுப்பணும் கோர்ட் தரப்புலேருந்து. பட்டு உங்களுக்கு அரசு அலுவலர்களுடைய இன்றைக்கான சூழ்நிலைகள் தெரியும் இல்லையா, அது நம்ம கொடுக்கணும். அந்த பேப்பர் கூட அதுக்கான என்வலப் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோம். அவங்க ஆப்போசிட் பார்ட்டி 1, 2, 3 அப்படின்ற எல்லாத்துக்கும் அனுப்புவாங்க. அப்புறம் பிரசிடெண்ட்டுக்கு 1, மெம்பர் 2 பேர்த்துக்கு ஒரு காப்பி வச்சுருவாங்க. இந்த மாதிரி போட்டாங்க. கோர்ட்டில் ஒரு ஆகஸ்ட் 2025 வாக்கில் நம்பர் ஆகிடுச்சுங்க. நம்பர் ஆனதுக்கு பிறகு நான் வந்து ஒரு புகார் அளிக்கிறேன். அவங்க தரப்பில் இருந்து வந்து ஒரு அஃபிடாவிட், ப்ரூஃப் அஃபிடாவிட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, நம்ம தரப்பில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் கொடுக்குறோம். அவங்க தரப்பில் இருக்கிற ப்ரூஃப் எல்லாம் அவங்க கொடுத்தாங்க. அவங்க என்ன அந்த கம்பெனி வந்து உங்களை சமாளிக்கிறதுக்காக என்னென்ன மாதிரியான காரணங்கள்லாம் சொன்னாங்க? அவங்க வந்து எப்படி கொடுத்து அவங்க அந்த அவங்களோட புகாரினுடைய விளக்கங்கள் எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நாங்கள் வந்து வாங்கி விற்பனை செய்யக்கூடிய ஒரு ரீசெல்லர் மட்டும்தான், நாங்கள் அதில் எந்த விதமான ஆல்ட்ரேஷன் மாடிஃபிகேஷன் பண்ண மாட்டோம், நாங்கள் இன்னொருத்தர் தான் வாங்கி வைக்கிறோம், இந்த அதுக்கான இன்வாய்ஸு அப்படின்னு அந்த இன்னொரு நிறுவனம் ஏஎல்ஏ ப்ராடக்ட்ஸுங்கிறவன்ட்ட வாங்கின இன்வாய்ஸ் காப்பியை சப்மிட் பண்ணாங்க. அதில் வேறு எந்த விதமான இதுவும் நாங்கள் பண்ணுறதில்ல, கம்பெனிகிட்ட இருந்தோ அல்லது வேறு ஒரு சப்ளையர்கிட்ட இருந்து நாங்கள் வாங்கி வைக்கக்கூடிய ஏஜென்சி, முகவர் மட்டும்தான், விற்பனை முகவர் தான் அப்படின்னு அவங்க சொல்லி சொன்னாங்க. ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் இவங்கள எதிர்த்தரப்பு 1, எதிர்த்தரப்பு 2ன்னு சொல்லி அந்த நிறுவனம், எதிர்த்தரப்பு 3 வந்து அந்த லூமிலேட்ஸ், அதாவது ஃபிலிப்ஸ் தயாரிப்பாளர், அவங்களையும் சேர்த்து ஒரு வழக்கில் போட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க தரப்பில் ப்ரூஃப் அஃபிடாவிட்னு அவங்க கொடுத்தது இது மட்டும்தான், அந்த இன்வாய்ஸ் காப்பி, அவங்க யார்கிட்ட பல்ப் வாங்கினாங்களோ அந்த காப்பி இன்வாய்ஸ், அதை கொண்டுட்டு வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. அப்புறம் ரிட்டன் வெர்ஷன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக கொடுக்கும்போது அவங்க இதே தான் சொல்கிறாங்க, நானும் திரும்ப சொல்கிறேன். அதில் என்னென்ன மாதிரியான வாதங்கள் அவங்க வைக்கிறாங்கன்னா, இந்த பல்பு வாங்கினது உண்மை, அவர் எங்கிட்ட வாங்கிட்டு போனார், இதெல்லாம் உண்மை தான், இதெல்லாம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சில காரணங்களை சொல்லி இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணுங்கிறாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமான பாட்டு. அந்த இன்வாய்ஸில் எப்படி போட்டிருப்பாங்கன்னா, சப்ஜெக்ட் டு கோயம்புத்தூர் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் ஒரு வழக்கு தொடக்கணும் அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் இருக்கிற கோர்ட்டில் தான் போய் கேஸ் போடணும். ஏன்னா கோயம்புத்தூரில் பொருள் வாங்கினதுனால அங்கே தான் போய் கேஸ் போடணும் அப்படின்னு அதனால இது வந்து இந்த கேஸ் வந்து பார் பண்ணணும், அதில் தள்ளுபடி பண்ணிடணும், இது வந்து கோயம்புத்தூரில் தான் போட வேண்டியது, இங்கே நாமக்கல்லில் போட்டு வச்சிட்டாரு
அப்படின்னு ஒரு சொன்னாங்க. நுகர்வோர் சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆஸ் அ கன்சியூமர் நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம வசிக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கிற கோர்ட்டில் தான் நம்ம ரெட்ரஸல் ஃபோரம்னு சொல்லுவாங்க. அதை தீர்ப்பாயத்தில் தான் கேஸை வந்து நம்ம போடுவோம் வழக்கு. அது வந்து எல்லா இதுக்கும் பொருந்தும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்க, அந்த கம்பெனி வந்து டெல்லியில் இருக்குது, தலைமை அலுவலகம். சப்ஜெக்ட் டு டெல்லி ஜூரிஸ்டிக்ஷன்னா டெல்லியில் போய் போட முடியாதுங்க. நம்ம இங்கே லோக்கலில் எந்த ஒரு டீலர்கிட்ட வாங்குறோமோ அவங்களே சேர்த்து வச்சு நம்ம வசிக்கக்கூடிய இடத்துல தான் போடணும். அதுக்கு நுகர்வோருக்கு முழு உரிமை உண்டுங்க. அதனால் அந்த சப்ஜெக்ட் டு கோயம்புத்தூர் ஜூரிஸ்டிக்ஷனுங்கிறது அடிபட்டு போச்சு. அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, நோ கேரண்டி வாரண்டி ஃபார் எலக்ட்ரானிக் குட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, எப்படி அடுத்தது இதுக்கான விளக்கங்கள் நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா, நோ கேரண்டி வாரண்டி அப்படின்றது ஓகே. நான் வந்து ஃபிலிப்ஸ் கம்பெனிக்கிட்ட கேட்க போனது வாரண்டி. அவங்க 2 பல்பையும் கொடுத்துட்டாங்க ஆரம்பத்தில். அதன் பிறகு எனக்கு அது டூப்ளிகேட் சந்தேகமாக இருக்குன்னு நான் 2 பல்ப், மொத்தம் 3 பல்ப் என்கிட்ட இருக்குது. அதில் 2 கம்பெனிக்கு அனுப்பிச்சி வச்சேன். அந்த 2 செக் பண்ணி பார்த்துட்டு இதை நாங்கள் தயாரித்து சப்ளை பண்ணலன்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. எப்போ வந்து ஒரு தயாரிப்பாளர் நான் வந்து தயாரித்து சப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாரோ அப்போ அங்கே வாரண்டிங்கிற பேஜுக்கு இடம் இல்லை. நான் 2 பல்பு கொடுத்தேன், உண்மைதான். ஆனால் அது எங்கள் பொருள், நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இது எங்களோட பல்பே கிடையாது. அதனால் நாங்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் கொடுத்த 2 பல்பு வாரண்டின்னு வச்சுக்க முடியாது, அது சும்மா வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட அது சேரிட்டி மாதிரி. சரி கொடுத்துட்டோம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அந்த கம்பெனி ஒதுங்கிச்சு. அது என்னோடய இமெயில் கம்யூனிகேஷனில் தெளிவாக அது அந்த ஃபிலிப்ஸ் கம்பெனிக்கும் கிட்டத்தட்ட 17 இமெயில் அதில் இருக்குது. அதை வந்து நீதிமன்றத்தில் கொடுத்துருந்தேங்க. ஸோ வாரண்டி கேரண்டிங்கிற பேச்சு அங்கே அடிபட்டு போயிடுது. ஒரிஜினலாக டூப்ளிகேட்டா அப்படிங்கிற கொஸ்டின் தான் அங்கே நின்றுச்சு. அது ஒன்று சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த பல்பு ஃபியூஸ் போகிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்னு ஒரு பக்கத்துக்கே கொடுத்துருந்தாங்க. எலக்ட்ரிக்கல் ஓவர்லோடாக இருக்கலாம், வைப்ரேஷனாக இருக்கலாம், ஷேக்கு, மெக்கானிக்கல் டேமேஜ், இதோ சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரே வார்த்தையில் எப்படி முடிச்சுட்டுனா, பல்பு ஃபியூஸ் போகிறதுக்கு 200 காரணங்கள் கூட இருக்கலாம். அது எனக்கும் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இப்போ பல்பு ஃபியூஸ் போயிடுச்சுங்கிறது மேட்ரு கிடையாது. எனக்கு நீங்கள் வந்து ஃபிலிப்ஸ்னு சொல்லி ஒரு கவுண்டர்ஃபைட் டூப்ளிகேட் பல்பு விற்றுட்டீங்க அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதனால் ஃபியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு வழக்கு, அதாவது காஸ் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க, வழக்கு மூலம். இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சதுலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே தான் நம்ம நுகர்வோர் நீதிமன்றத்தில் கேஸ் போட முடியும். 2 வருஷம் தாண்டிடுச்சுன்னா டைம் முடிஞ்சு போச்சு, போட முடியாது. அப்படின்றதுனால இது 2 வருஷம் தாண்டிடுச்சு. மார்ச் 23 பல்ப் வாங்கினார், இப்போ வந்து ஆகஸ்ட் 25 போட்டு வச்சுருக்காரு, இது வந்து டைம் தாண்டி போச்சு, தள்ளுபடி பண்ணுவாங்க. ஆனால் என்ன அதில் ஒரு இதை அவங்க பார்க்க தவறிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. இது வழக்கறிஞர்களுக்கெல்லாம் தெரியும். இதெல்லாம் வந்து சும்மா டைம் இழுக்கிறதுக்காகவும் போட்டுவிடுவோமே அப்படின்னு சொல்லி பண்ணுறது. தொடர்ந்து கம்யூனிகேஷன் 2 பார்ட்டிகளுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த கம்யூனிகேஷனில் வந்து எந்த விதமான தீர்வும் எட்டப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம நீதிமன்றத்துக்கே போகிறோம். அதனால தான் வந்து அந்த நீதிமன்றம் அந்த கேஸை வந்து எடுத்துக்கிறாங்க, உள்ள நம்பர் ஆகிறதுக்கே ஒத்துக்கிறாங்க, டிலே ஆகிறதுக்கு வேலிடான ரீசன் எடுத்துக்கிறாங்க. அதனால 2 வருஷத்துக்குள்ளே முடிஞ்சு உள்ள கேஸ் போடணும் அப்படிங்கிறத காமிச்சு தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க. அது கோர்ட் வந்து மறுத்துருச்சுங்க. ஏன்னா 2 பார்ட்டிகள் நடுவில் தொடர்ந்து கம்யூனிகேஷன் இருந்துச்சு. நீங்கள் எந்த ஒரு தீர்வும் நுகர்வோருக்கு கொடுக்கல, நுகர்வோர் அதில் திருப்தி அடையலைன்றதுனால தான் நீதிமன்றத்தில் வர்றாரு. ஸோ அந்த டைம் ஃப்ரேம் வந்து கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கு. அப்படிங்கிறப்போ அதை எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து தள்ளி போயிடுச்சுங்க. அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்ககிட்ட வந்திருக்கணும் நேரடியாக, அதை விட்டுட்டு நீங்கள் கம்பெனிக்கிட்ட போயிட்டீங்க, அதனால் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னாங்க. எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா வாரண்டியுமே வந்து மேனுஃபேக்சரர் தான் கொடுப்பார். சரி, நம்ம ஒரு செல்ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா விற்பனையாளர் வந்து அவங்க பில்லுலேயே போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கிட்ட தான் நீங்கள் வாரண்டிக்கு ரிப்பேருக்கு போகணும், எங்ககிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க. இதே தான் எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாத்துக்குமே. ஒரு பொருளில் தரத்துக்கு பிரச்சனை அப்படின்னா தயாரிப்பாளர்கிட்ட தான் போகணும். ஸோ நான் நேரடியாக தயாரிப்பாளர்கிட்ட போனேன், விஷயம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடும்போது அவங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து அது டூப்ளிகேட்டுன்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவங்ககிட்ட வரோம். அடுத்த ஒரு பாயிண்டில் எங்கே வந்து நின்னாங்கன்னா, இது எங்கள் ப்ராடக்ட்டே இல்லை, கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போனதுக்கப்புறம் வெளியில் கொண்டு போய் அதை மாற்றிருக்கலாம், வேறு ஏதாவது தெருவில் கடந்த ஒரு பல்பை தூக்கிட்டு வந்து கொண்டாந்து வச்சுட்டு இருந்தால் அங்கே தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டு எங்ககிட்ட பணம் பிடுங்கிறதுக்காக எங்கள் கிளையண்ட்டோட நேரத்தை வீணடிக்கிறாருன்னு அந்த வழக்கறிஞர் ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதில் என்னென்னா, அவங்க சப்ளை பண்ண அந்த பல்பனுடைய பாக்ஸில் வந்து ஒரு பார்கோடை பிரிண்ட் பண்ணி ஒட்டிக்கிறாங்க. அவங்க கடையில் எந்த பொருள் பில் போட்டாலும் அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணி தான் போடுவாங்க. அது அவங்களா ஒட்டுனது, சூப்பர் மார்க்கெட்டில் ஒட்டிக்கிற மாதிரி ஒன்று ஒட்டி எடுத்தாங்க. ஸோ அந்த பார்கோடில் இருக்கக்கூடிய எண்ணும் அந்த இன்வாய்ஸில் இருக்கக்கூடிய எண்ணும் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது,
ஒரே நம்பராக இருக்குது. நான் அதை வந்து என்கிட்ட அந்த அட்டைப்பெட்டி எல்லாம் இன்னும் இருக்குது. அதை ஃபோட்டோ எடுத்து பிரிண்ட் போட்டு கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்க. பாருங்கள் இதில் இருக்கிறதா அதில் இருக்குது. நான் மாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னால் இவங்க கடையோட பேர், இவங்க யார்கிட்ட வாங்கினா அந்த ஏஎல்ஏ ப்ராடக்ட்ஸுங்கிறதுக்கான ஷார்ட் ஃபார்ம் ஏஎல்ஏபின்ற கோடு எல்லாமே இதில் தெளிவாக இருக்குது. அதுதான் அங்கே வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நான் மாற்றி இவங்க இன்வாய்ஸையும் நானே மாற்றிட்டு வந்திருக்க முடியுமா அப்படின்னதுக்கப்புறம் கோர்ட்டில் அதை ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்த ஒரு இஷ்யூ எங்கே வந்துச்சு அப்படின்னா, இன்வாய்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டிஃபெக்டை வந்து நான் சுட்டி காமிச்சேன். எப்படின்னா, அவங்களுக்கு சப்ளை பண்ண சப்ளையர் அந்த ஏஎல்ஏ ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறவங்க கொடுத்த இன்வாய்ஸில் தெளிவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபாக் லைட் பல்ப் அப்படின்னு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஃபிலிப்ஸ் அப்படிங்கிற வேர்டே இல்லை. வெறும் ஃபாக் லைட் பல்புன்னு போட்டு பில் பண்ணி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு ஹெச்எஸ்என் நம்பர் இருக்குது. இவங்க அந்த ஆதித்யா ஆட்டோ ஸ்டோர்ஸ் எனக்கு கொடுத்த இன்வாய்ஸில் ஹெட்லைட் பல்ப் அப்படின்னு மட்டும் போட்டு இவங்களோட அந்த பார்கோடில் இருக்கிற நம்பரை போட்டு ரேட்டு போட்டு ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் எனக்கு கொடுத்துறாங்க. இதுலேயும் ஃபிலிப்ஸுங்கிற வார்த்தையே கிடையாது. அப்புறம் இவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு ஹெச்எஸ்என் நம்பரை போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் கான்ட்ரவர்சி. நான் திரும்ப கேட்டது, நீங்கள் வந்து வாங்கி விற்கக்கூடிய ரீசெல்லர் பல்பில் எந்த விதமான ஆல்ட்ரேஷனும் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னா, அந்த சப்ளையர் என்ன ஹெச்எஸ்என் கோடில் கொடுக்குறாரோ அந்த ஹெச்எஸ்என் நம்பரோடு தான் கஸ்டமருக்கு நம்ம செல் பண்ணணும். நம்மளாக ஹெச்எஸ்என் கோடை ஒரு பொருளுக்கு மாற்றுறதுக்கு நமக்கு அது ரீசெல்லருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது ஜிஎஸ்டி ஆக்ட் படி அது தவறான ஒரு ரெப்ரசன்டேஷன். ஏன்னா அவங்க கொடுத்தது ஹெச்எஸ்என் கோடை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பல்புன்னு வருது, பல்பு லேம்பு அப்படின்றது. இவங்க கொடுத்தது வந்து பம்பரு பானட்டு இதுக்கான ஹெச்எஸ்என் கோடை கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது வந்து கரெக்டான வே ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் கிடையாது, இன்வாய்ஸில் டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது நம்ம திரும்ப கோர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ண விஷயங்கள் அதுதான். ரெண்டு பேருமே ஃபிலிப்ஸுங்கிற ஒரு வார்த்தையவே பயன்படுத்தலை. அவர் ஃபாக்லைட் பல்புன்னு போட்டு பில்லு கொடுத்துருக்காரு, இவர் எனக்கு ஹெட்லைட் பல்புன்னு கொடுத்துருக்காரு. இதை வச்சுட்டு நீ ஃபிலிப்ஸ் கம்பெனிகிட்ட போய் வாரண்டி கேளு, அவன் தான் கொடுக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனியோட பேரே இல்லாமல் அந்த கம்பெனியை எப்படி இந்த இன்வாய்ஸ் கட்டுப்படுத்தும்? இப்போ நான் ஒரு காருக்கு டயர் மாற்றிட்டு வரேன், கார் டயர் அப்படின்னு போட்டு ஒரு பில் வாங்கிட்டு வந்துட்டுன்னா மார்க்கெட்டில் 10 கம்பெனி இருக்குது, எந்த கம்பெனிகிட்ட போய் நான் வாரண்டி கேட்க முடியும்? 50 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த இன்வாய்ஸ் கரெக்டாக அடிக்குமா அப்படின்னு தெரியாதா அப்படின்லாம் கேட்கும்போது அவங்களுக்கு அது பதில் இல்லை. அடுத்த கொஸ்டின் என்னென்னா, ஒரிஜினல்னு சொல்கிறீங்க, இந்த பல்பை ஃபிலிப்ஸில் நீங்கள் வாங்கினீங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்க கோர்ட்டில் எதுவுமே கொடுக்கல. அந்த அட்லீஸ்ட் அந்த ஏஎல்ஏ ப்ராடக்ட்ஸுங்கிறவங்க வந்து ஃபிலிப்ஸோடைய ஆத்தரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டரும் சொன்னாங்களே தவிர, அவங்க ஃபிலிப்ஸ்கிட்ட இருந்து அந்த பல்ப் வாங்கினதுக்கான ப்ரூஃப் எதுவுமே, ஃபிலிப்ஸ் மீன் அந்த லூமிலெட்ஸ் கம்பெனிகிட்ட வந்து வாங்கினதுக்கு ப்ரூஃப் எதுவும் இல்லை. அட்லீஸ்ட் சரி ஓகே நாங்கள் இந்தியாவில் தான் வாங்கலை, நெதர்லாண்ட்ஸில் வாங்கினோம், டென்மார்க்கில் வாங்கினோம், ஸ்வீடனில் வாங்கினோம், அங்கேருந்து இம்போர்ட் பண்ணணும்னா அதுக்கான பில்லாவது இருக்கணும்ல, ஒரு ஃபிலிப்ஸ் கம்பெனிகிட்டேருந்து வாங்கின பில். அந்த மாதிரி எதையுமே கொடுக்கல. இதை வந்து நம்ம கோர்ட்டில் எடுத்து சொன்னோம். இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு எப்படின்னா, கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுக்கு கீழே நீங்கள் கன்சூமர்ன்ற கேட்டகரியிலே வர மாட்டீங்க அப்படின்னு ஒரு வாதத்தை எடுத்து வச்சு, அதனால் இவர் கன்சூமரே கிடையாது, இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய கேள்வி என்னவாக இருந்துச்சுன்னா, நான் என்னுடைய சொந்த பெயரில் இருக்கக்கூடிய ஒரு காருக்கு, அதுவும் ஒயிட் போர்டு கார், இது கமர்ஷியல் ஃப்ளீட்டும் கிடையாது, காருக்கு ஒரு பல்பு வாங்கிட்டு வரேன், ஜிஎஸ்டி நம்பரை போட்டு வாங்கிட்டு வரேன், அதில் என்னுடைய ஃபோன் நம்பர் தெளிவாக இருக்குது, அது எனக்கு தான் வாங்கினுங்கிறதுக்கான ப்ரூஃப் கூட இதில் சொல்லிடலாம். அந்த இன்வாய்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் இருக்குது, ஒரு வண்டி நம்பரோ ஃபோன் நம்பர் ஏதோ ஒன்று எனக்குன்னு வாங்கினதுக்கான ப்ரூஃப் அதில் இருக்குது, அதை நான் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தியிருக்கேன். இவன் கன்சூமரே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு நீதிமன்றத்தில் வைத்த வாதம் அதுதான். ஒரு பொருள் என்னோடய சொந்த பயன்பாட்டுக்கு ஜிஎஸ்டி பில் போட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், பணம் கட்டியிருக்கிறேன், அது எனக்குன்னு வாங்கினதுக்கான ப்ரூஃப் அதிலேயே இருக்குது. அப்படிங்கும்போது நான் நுகர்வோர் இல்லைன்னா நான் என்ன ஏழையன்னா வேறு யார் தான் நுகர்வோர் அப்படின்னு கேட்டேங்க. ஒருவேளை B2Bயாக இருந்தால், அதாவது நான் ஒரு ஃப்ளீட் வச்சுருக்கேன், இல்லை வாங்கி விற்கக்கூடிய இன்னொரு கடையாக இருக்குது, அந்த இதை வச்சு நான் வேறு ஏதாவது வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், அல்லது நான் மாடிஃபிகேஷன் பண்ணி ஒரு இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட நான் கன்சூமர் இல்லைன்னு சொல்லலாம். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றது தான் இப்போ பிரச்சனையே தவிர, வாரண்டி கேரண்டி அப்படிங்கிறதுலையும் இது வரலை. கன்சூமராக இல்லையா அப்படின்றதும் இதில் பேசக்கூடாது அவசியமும் இல்லை, நான் கன்சூமர் தான் அப்படின்றதுக்கப்புறம் இன்னும் நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க. இவர் வந்து ஒரு எண்டு கன்சூமர், அவர் வசிக்கக்கூடிய முகவரிக்கு இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்துக்கு தான் வந்திருக்கிறாரு, அதனால் வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் அல்ல அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்புகள்கிட்ட சொல்லிட்டாங்க. அவங்க அதுக்கடுத்து எந்த மாதிரி அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆப்போசிட் பார்ட்டியில் வந்து அவங்க மற்றவங்களெல்லாம் சேர்த்தலை, அதனால் இந்த கேஸை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் அதை எடுத்து சொன்னேன். ஆப்போசிட் பார்ட்டி 2ங்கிறது அந்த ஏஎல்ஏ ப்ராடக்ட்ஸு, ஆப்போசிட் பார்ட்டி 3ங்கிறது லூமிலெட்ஸ்ன்ற கம்பெனி. இதை போட்டு தான் நான் ஆன்லைன்லையும் போட்டேன். ஒவ்வொரு டைமும் பேப்பர் சப்மிட் பண்ணும்போதும்
இதெல்லாம் போட்டு தான் கொடுத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத எடுத்து சொன்னேங்க. அப்புறம் அவங்க இழப்பீடு இந்த தொகையெல்லாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் வந்து அவருக்கு ஏற்கனவே பரிகாரம் கிடச்சிருச்சு. திரும்ப இதெல்லாம் வந்து இது பண்ணுறது வந்து ஹராஸ் பண்ணி என்னோடய கிளையண்ட்டு இருந்து பணம் பிடுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. உயிருக்கு உடமைக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் அவங்க எந்த எவிடன்ஸும் கொடுக்கல அப்படின்னுலாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ இதில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, உயிருக்கு உடமைக்கும் ஆபத்து வரலை, அதுக்கான மெட்டீரியல் எவிடன்ஸ் கொடுக்கல அப்படின்னா, ஒரு பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்குன்னா நம்ம அதை ரிஸ்க்னு தான் சொல்ல முடியும். இந்த கரண்ட் கம்பி இங்கே தொங்கிட்டு இருக்கு, இது யார் மேலேயாவது பற்றும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் ரிஸ்க்கு. ஒரு சாக்கடை மூடி திறந்துருக்கு, யாராவது உள்ளே விழுந்துருவாங்கன்னா அது பொட்டன்ஷியல் ரிஸ்க்கு. உயிருக்கு உடமைக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். யாராவது விழுந்துட்டாங்களா? யாரும் சாவல, எவனும் கை கால் உடையல இல்லை, அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கா? எவனாவது விழுந்தானா இல்லையான்றதுக்கு, எவனாவது இப்போ கரண்ட் சாக்கடை செத்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாணிகளை கேள்விகள் கேட்க ஆரம்பித்தாங்க. நீங்கள் உயிருக்கு உடமைக்கு ரோட்டில் போகிறவங்களுக்கு என்ன ஆபத்து, அவங்க ஹெட்லைட் பல்ப் எரியலைன்னா அதுக்கு மெட்டீரியல் எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா, பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கும் அதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியெல்லாம் குழப்ப ஆரம்பித்தாங்க. அப்புறம் இதெல்லாம் ஆர்கியூமெண்ட் எல்லாம் முடிஞ்சது பிறகு இடையில அந்த கோர்ட் ஸ்ட்ரைக்கு வந்துருச்சு. ஒரு 1.5 மாதம் வழக்கறிஞர்கள் ஸ்ட்ரைக்குனால நின்றுச்சு. அப்புறம் இறுதியாக ஜனவரி கடைசியில் தான் தீர்ப்பு கொடுத்தாங்க. பல்பினுடைய காஸ்ட்டு என்னன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க? பல்பினுடைய மொத்த தொகை, அது போக 25,000 ரூபா இழப்பீடு, ஒரு 5,000 ரூபா மன உளைச்சலுக்கான இது, ஒரு 2,000 ரூபா கோர்ட்டு செலவுகளுக்கான இழப்பீடுன்னு சொல்லி ஒரு 32,000 ப்ளஸ் அந்த பல்பினுடைய காஸ்ட்டு ஒரு 40,850 ரூபா மொத்தமாக போட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதோட நிறுத்திட்டாங்க. அவங்க கோர்ட்டில் என்ன யூஸ்வலாக தீர்ப்பு கொடுத்தோட முடிச்சுக்கிட்டாங்க. வேறு எந்த மாதிரியான டைரக்ஷன்ஸும் அவங்க கொடுக்கல. அதாவது 8,850 ரூபா பல்பு காசு உங்களை ஏமாற்றினதுக்கு கோர்ட் வந்து 40,850 ரூபா இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லி மொத்தமாக கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஓகே, இப்போ அந்த இழப்பீடு அவங்க கொடுத்துட்டாங்களா, கொடுக்குறதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா, என்ன சொல்கிறாங்க அவங்க ஆப்போசிட் பார்ட்டி? அதாவதுங்க, தீர்ப்பு வந்ததுலேருந்து 60 நாளுக்குள்ளே கொடுத்துடணும், மீறிட்டா 9% வட்டியோட தீர்ப்பு வந்த நாள்லேருந்து கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ 1 மாதம் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது. அந்த 1 மாதத்தில் அவங்க அப்பீல் போகிறதுனாலும் போகலாம், இல்லைன்னா அந்த 2 மாதத்துக்குள்ளார அவங்க இழப்பீடு கொடுக்கலாம். அது கொடுக்காமல் இழுக்கவும் செய்யலாம். அது அவங்க ஆப்போசிட் பார்ட்டி என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை பொறுத்ததுங்க. அதாவது 2025 ஆகஸ்ட் மாதம் கேஸ் நம்பர் ஆயிருக்கு, 2026 ஜனவரி மாதம் தீர்ப்பு வந்துருச்சு. ஓகே, இதில் 1.5 மாதம் வந்து நீதிமன்றம் வந்து நடக்கல அந்த வழக்கறிஞர்கள் தடையினால. அப்படி இல்லைன்னா டிசம்பர் முதல் வாரத்திலேயே வந்திருக்கும். ஓகே, 4 மாதத்தில் கேஸ் முடிஞ்சிருச்சு. இதில் ஒரு விஷயம் நம்ம ஒரு நுகர்வோராக போய் வழக்கு தொடுக்கும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னாங்க, நம்ம வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடி பண்ணி வாரம் தேதி கொடுக்குறாங்க வாய்தா அப்படின்னா வாரம் அதை கொண்டு போய் உள்ளே கொடுத்துட்டே இருந்தோம்னா நம்ம சைடு கொடுக்க டாக்குமெண்ட் எதுவுமே இல்லைங்க. இதில் எங்கே டிலே ஆச்சுன்னா அவங்க சைடு இழுத்தாங்க. ஒவ்வொரு டைமும் பாஸ் ஓவர்னு போட்டு 3 வாய்தா 4 வாய்தா போடுவாங்க. 4வது வாய்தெல்லாம் வரும்போது நீங்கள் அடுத்த வாரம் சப்மிட் பண்ணல, ஃபைனல் பேப்பர் கொடுக்கல அப்படின்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இழுத்ததுனால தான் இந்த 4 மாதங்கிறதே தோணுச்சு. இல்லைன்னா இதெல்லாம் 3 மாதத்தில் முடிக்கக்கூடிய வழக்கு தான். இப்போ ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களை ஏதாவது மிரட்டினாங்களா, அது மாதிரி ஏதாவது செஞ்சாங்களா? இந்த மாதிரி மிகப்பெரிய நிறுவனங்கள் அவங்கக்கிட்ட எப்போவுமே ஒரு திமிர் இருக்கும். நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய நிறுவனம் தெரியுமா, ஏன்னெல்லாம் நீ கோர்ட்டுக்கு இழுத்து நீ ஜெயிச்சிருவியா அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸுன்றதை விட அந்த கான்ஃபிடென்ஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி அந்த அவங்ககிட்ட இருக்கக்கூடிய வியாபாரமும் அவங்களுடைய பணமும் தரக்கூடிய ஒரு திமிர் வந்து வாடிக்கையாளர்களை வந்து உனக்கெல்லாம் இவ்வளோ கொடுத்தா போதும், முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தொனி அவங்ககிட்ட வந்துடும். இது என்னோட இதுலேயே அப்படி தான் நடந்துச்சுங்க. அவங்க அனுப்பிச்ச அந்த வக்கீல் நோட்டீஸில் இந்த ரிப்ளையை கிட்டத்தட்ட அந்த டோன் வந்து அப்படி தான் இருந்துச்சு. வேறு உனக்கு 2 பல்பு கிடச்சிருச்சு, வாங்கிட்டு ஓடி போயிரு, இல்லைனா போய் அந்த சப்ளையர் எங்களோட சப்ளையர்கிட்ட போய் காசு என்ன வாங்கிக்கி, அந்த மாதிரி திமிராக தான் பேசி திமிரான ஒரு டோன் தான் அவங்க வெளிப்பாடு இந்த வக்கீல் நோட்டீஸில் அனுப்பிச்சிருந்தாங்க. இல்லைன்னா பார்த்துக்க கோர்ட்டுக்கிட்டுன்னு போய் ஏதாவது இழுத்தினா ஆகிற செலவுகளோ எல்லாம் அவங்கள்ட்ட தான் போட்டு வசூல் பண்ணுவோம், ஒழுங்காக பார்த்து உங்கள் கிளைண்ட் இருந்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு எங்களோட வக்கீல் நோட்டீஸ்க்கு ரிப்ளை அனுப்பிச்சிருந்தாங்க. சார் சொன்னதுலேருந்து என்ன சொல்ல தோணுது அப்படின்னா, அதாவது தவறுதலாக நடக்கிறது வேறு, இன்டென்ஷன் உள்நோக்கத்தோட கன்சியூமர் ஏமாத்துறதுங்க வேறு. இப்போ தவறுதலாக நடக்குதுன்னா அது இது சகஜம் தான். இப்போ நம்ம வீட்டிலே பார்த்து சோறாக்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில நாளில் வந்து முடி விழுந்துடும் நம்மள அறியாமல். அப்போ ஏதாவது ஒரு சில நாள் அந்த மாதிரி தவறுதலாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து நம்ம வந்து இன்டென்ஷனாகவே தப்பு பண்ணுறோம் அப்படின்னு கிடையாது. அந்த மாதிரி தான் இப்போ எல்லா தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே தப்பு பண்ணுறாங்க, எல்லாருமே கன்சியூமர்ஸ் ஏமாத்துறாங்க அப்படின்னு கிடையாது. ஆனால் நிறைய பேர் உள்நோக்கத்தோடையே கன்சியூமர்ஸ் வந்து ஏமாத்துறாங்க. தரமான பொருள், பிராண்டட் பொருள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. ஸோ அதுக்கு தான் திரு ஆர்எஸ் பிரபு சார் அவர்களோட கேஸ் உதாரணம். என்ன காரணம்னா,
அவங்க வந்து ஒரு லாப நோக்கத்தோடு செயல்படுறதுனால மட்டும்தான் இப்படி வந்து கன்சூமர்ஸை ஏமாத்துறதுக்கு அவங்க வந்து ஈஸியாக முன் வர முடியுது அவங்களால. ஸோ அது வந்து அதுதான் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. ரொம்ப நன்றி சார். இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் நீங்கள் சந்தித்த ஒரு மோசடி, அதுக்கு எப்படி நீங்களாகவே போராடி ஒரு நீதி, ஒரு தீர்ப்பு வாங்குனீங்க அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கும் எங்கள் நாட்டு நடப்பு மக்களுக்கும் இவ்வளோ நேரம் ஒரு தெளிவான ஒரு கன்சூமர் அவேர்னஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. சார் சொன்னது இவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. அதாவது இந்த கன்சூமர் கேஸை பொறுத்த வரைக்கும் வக்கீல் மட்டும் இல்லை, படித்தவங்க படிக்காதவங்க யாருனாலுமே ஈஸியாக வந்து கேஸ் நடத்த முடியும். அதுக்கு நீங்கள் ஏமாந்துருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான சரியான ப்ரூஃபும், உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி யார்கிட்ட ஏமாந்தீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த கம்யூனிகேஷன்ஸும், அவங்க சொன்ன பதில்கள் மட்டும் இருந்து தெளிவான ஒரு ஆதாரங்கள் இருந்தாலே போதும். நீங்கள் சம்மந்தப்பட்ட கோர்ட் எங்கே இருக்குன்னு கேட்டு அங்கே போனாலே உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபைல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணணும், அது எப்படி ரெடி பண்ணணும் அவங்களே கைட் பண்ணுவாங்க. ஸோ கன்சூமர் கேஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஃப்ரெண்ட்லியான கேஸ், ஈஸியான கேஸு. நம்மளே கூட வாதாடிக்கலாம். அதுவும் சீக்கிரமாக முடியக்கூடிய கேஸு. வருஷக்கணக்காக இழுத்தடிப்பாங்க. சிவில் கேஸ் மாதிரி அப்படி கிடையாது, சீக்கிரமாகவே முடியக்கூடிய ஒரு கேஸும். ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சூமர் கேஸில் கண்டிப்பான முறையில் நம்ம ஏதாவது ஒரு ஏமாற்றப்படுறோம் அப்படின்னா நம்ம கோர்ட்டில் போய் அலையிறதுக்கு, கோர்ட்டில் போய் நிற்கிறதுக்கு தயங்கவே கூடாது. ஸோ அப்படி தயங்காமல் போய் ஜெயிச்சதுக்கு தான் திரு ஆர்எஸ் பிரபு சார் வந்து ஒரு உதாரணம் நம்ம முன்னாடி நிற்கிறாரு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து ஏதாவது ஒரு கன்சூமர் சேவை குறைபாடால் நீங்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த ஜட்மெண்ட் ஆர்டர்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற மெயில் ஐடிக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் அந்த ஜட்மெண்ட் ஆர்டர் அனுப்பி வைங்க. அதை ஒரு தடவை படித்து பார்த்துட்டு சார் மாதிரியே உங்களையும் நம்ம மெய்ப்பொருள் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு உங்கள் மூலமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரு நுகர்வோர் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஸோ இதே மாதிரி இந்த நுகர்வோர் விழிப்புணர்வு சொந்தமாக கன்சூமர் கேஸ் எப்படி போடணும், கன்சூமர் கேஸ் எப்படி நடத்தணும், அதில் எப்படி வின் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனல்லே வந்து கன்சூமர் கேஸ் அப்படின்னு பிளேலிஸ்ட்டில். ஸோ அதை பார்த்து நீங்கள் கன்சூமர் கேஸ் பற்றி நீங்கள் தாராளமாக படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இனி அடுத்த ஒரு மெய்ப்பொருள் நிகழ்ச்சியில் இதே மாதிரி ஒரு கன்சூமர் கேஸோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி. இந்த வாட்டர் பியூரிஃபையர் இவன் தான் கொடுத்தான். வாழ்க்கை பூரா எந்த பிரச்சனையும் இல்லைன்னா வாரம் பிரச்சனை. ஃபில்டர் மாத்தினே இருக்கிறேன்.